ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். கஷ்டத்திற்கு கை நீட்டி வாங்கின கடனை எல்லாம் திருப்பி அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்காக ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் வருகிற செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி தேதி. இது ஒரு வரப்பிரசாதமான ஒரு நாள்னு சொல்லலாம். செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதையும் அஷ்டமி தேதி வருதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. 20/5/2025 அதிகாலை 2:08 அஷ்டமி தேதிங்கிறது ஆரம்பிக்குது. அடுத்த நாள் 21/5/2025 புதன்கிழமை அதிகாலை 12:43 வரைக்குமே அஷ்டமி தேதி இருக்குது. அப்போ செவ்வாய்க்கிழமை முழுவதுமே அஷ்டமி தேதி இருக்குது. அந்த நாளில் நீங்கள் எப்போ வேணாலுமே அஷ்டமி தேதியில் பைரவரை வழிபடலாம். இருந்தாலும் மாலை நேரத்தில் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானது. நீங்கள் மாலை நேரத்தில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கீங்கன்னா பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. போகும்பொழுது செவ்வரளி பூக்கள் வாங்கிட்டு போய் பைரவருக்கு சாத்துங்க. முடிஞ்சால் புனுகு டப்பா கூட ஒன்று வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த புனுகு டப்பா பார்த்திங்கனாக்கா 60 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வாங்கி கொடுங்க. இல்லைன்னா செவ்வரளி பூக்கள் வாங்கி கொடுத்து நீங்கள் வணங்கிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால வேணால் ஒரு நல்ல குங்குமம், நல்லா திக்கு சிகப்பாக இருக்கு இல்லையா, அந்த குங்குமம் கூட நீங்கள் வாங்கி கோவிலுக்கு கொடுக்கலாம். அதே போல் அந்த அஷ்டமி தினத்தில் நிறைய பேர் மிளகு தீபம்ங்கிறது ஏற்றுவாங்க. அந்த தீபம் உங்களால் முடிந்தால் நீங்கள் 27 மிளகு வைத்து சின்னதாக சிகப்பு துணியில் மூட்டை மாதிரி கட்டி அதை கூட நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை இரவு நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள். கடன் பிரச்சனை நிச்சயமாக தீரும். இது செவ்வாய்க்கிழமை என்று தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யணும். ஒரு 4 மிளகு கையில் எடுத்துக்கோங்க. உங்களுடைய வீட்டுக்கு வெளியில் போயிட்டு இந்த மிளகை கையில் வச்சுக்கிட்டு காலபைரவரையும் மனசார நினச்சிக்கோங்க. என்னுடைய கடன் சுமை எல்லாம் என்னை விட்டு போகணும், என் வீட்டில் உள்ள அனைத்து கஷ்டமும் என்னை விட்டு விலகணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த மிளகை கையோடு வச்சுக்கிட்டு இப்போ தலையை ஒரு 8 முறை சுற்றுங்க. கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது போல் நீங்கள் சுற்றிக்கோங்க. கடன் என்னை விட்டு விலகி போகணும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிவிட்டு 8 முறை சொல்லுங்கள். இந்த மிளகை தலையை சுற்றி நீங்கள் தூக்கி போடலாம். குறிப்பிட்ட அந்த கடன் பிரச்சனை உங்களுக்கு இருக்கும்ல, அந்த நபர் நீங்கள் இதை செய்யலாம். யார்கிட்ட நீங்கள் கடன் வாங்கினீங்களோ அவங்க பேரை கூட சொல்லலாம். இல்லை பேங்கில் வாங்கினீங்கன்னா அந்த பேரை கூட சொல்லி அந்த கடன் என்னை விட்டு விலகணும், அந்த கடனை சீக்கிரம் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் தலையை சுற்றிட்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய 4 மிளகை 4 திசையிலையும் தூக்கி வீசிடுங்க. ஒவ்வொரு மிளகையும் ஒவ்வொரு திசையில் கண்ணுக்கு தெரியாமல் தூக்கி வீசிடுங்க. இந்த மிளகு எங்கே போய் விழுந்தாலும் தவறில்லை. வீட்டிற்குள்ளே அதுக்கப்புறம் கை கால் முகம் கழுவிட்டு நீங்கள் தூங்க போகலாம். இரவு எல்லாருமே தூங்கினதுக்கப்புறம் 10 மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க, தவறில்லை. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்யறதுல ஏதாவது சிரமம் இருக்கும் அப்படின்னா நீங்கள் பால்கனியில் போயிட்டு அங்கே நின்று இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இல்லைன்னா மொட்டை மாடிக்கு போயிட்டு கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நம்பிக்கை இருந்தால் இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து பாருங்கள். உங்களை பிடித்த கடன், பீடை, தரித்திரம், வறுமை, கண் திருஷ்டி, கெட்ட சக்தி எல்லாமே உங்கள் உடம்பை விட்டு விலக ஆரம்பிக்கும். ரொம்ப ரொம்ப அற்புதமான பரிகாரம். நீங்கள் ஒவ்வொரு அஷ்டமியிலையும் நீங்கள் இதை செய்யலாம். தேய்பிறை அஷ்டமிங்கிறது நம்முடைய கஷ்டங்கள் படிப்படியாக குறைந்து போகக்கூடிய, நம்முடைய கடன், கஷ்டம், கர்மா இப்படி எல்லாமே குறைந்து போகக்கூடிய அற்புதமான ஒரு நாள். அந்த நாளில் நீங்கள் இந்த வழிபாடு செய்து பாருங்கள். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி தேதியில் இந்த வழிபாடை நீங்கள் செய்து பாருங்கள், நல்ல பலன் தரும். இது ஒரு வழிபாடு. இதுவும் நீங்கள் தேய்பிறை அஷ்டமியில் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இன்னொன்று, சில வீடுகளில் பார்த்தா பிரச்சனை பார்த்திங்கன்னா, ஒரு பிரச்சனை முடிஞ்சுது அப்பாடான்னு மூச்சு விடுறதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனை தலை தூக்கி நிற்கும். எப்படி எப்போ பார்த்தாலும் நம்மளை பரபரப்பாகவே வச்சுருக்கோம். அடுத்து என்ன நடக்க போதோங்கிற ஒரு பயம் நம்ம ஆழ்மனத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்தளவுக்கு ஓயாமல் நமக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்களாம் நீங்கள் இதை செய்யலாம். அதற்கு முக்கியமான காரணம் கொடிய பார்வை, கண் திருஷ்டியாக தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா எதிரிகள் நம்மள்கிட்ட விடப்பட்ட கெட்ட சக்திகள், அமானுஷம், சில கெட்ட சக்தியாக நம்ம குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை அனுபவ ரீதியாக உணர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக இது புரியும். உங்களுடைய வீட்டில் இப்படி தொடர் பிரச்சனைகள் தலைவிரிச்சு ஆனால் என்ன செய்யறது அப்படிங்கிறதுக்கும் ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் இருக்குது. இதையுமே நீங்கள் பைரவரை நினச்சிக்கிட்டு தான் செய்யணும். அப்போது நீங்கள் தேய்பிறை அஷ்டமி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில் இதை நீங்கள் செய்யலாம். அதுவும் இப்போ செவ்வாய்க்கிழமை அஷ்டமிங்கிறதுனால நீங்கள் இதை மறக்காமல் இதை செய்து பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டமும் கண்டிப்பாக குறையும். தேவையான அளவுக்கு வெண்கடுகு எடுத்துக்கோங்க. வீட்டிற்கு வெளியில் போயிட்டு மனசார குலதெய்வத்தையும் பைரவரையும் வேண்டிக்கோங்க.
வெண்கடுகு எடுத்து உங்கள் வீட்டை சுற்றி ஒரு வட்டமாக நீங்கள் போடலாம். இப்படி செய்கிறதுனால பைரவர் நமக்கு காவல் தெய்வமாக வெண்கடுகு ரூபத்தில் வந்து நம்ம வீட்டை பாதுகாப்பாங்க. வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க இதை வந்து செய்ய முடியும். எல்லாராலையும் இதை வந்து செய்ய முடியாது இல்லையா? வசதி உங்கள் வசதிக்கு ஏற்றார் மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீட்டிற்கு வெளியில் போயிட்டு 8 திக்கிலும் இந்த வெண்கடுகை லேசாக கொஞ்சமாக எடுத்து தூவிடலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் மூலை முடுக்கெல்லாம் அப்படியே தரையில் இந்த வெண்கடுகை போடலாம், தவறில்லை. மூளையில் அது பட்டிலே இருக்கட்டும். வீட்டிற்கு உள்ள வெண்கடுகை போட்டாலும் பைரவரை மனதார நினச்சி வெண்கடுகை தூவி விடுங்க. இந்த பரிகாரத்தை குறிப்பாக செவ்வாய்க்கிழமை இரவு 9 மணிக்கு மேலே செய்யணும். அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணிக்கு மேலே செய்யணும். செவ்வாய்க்கிழமை வெண்கடுகை இந்த வாரம் தூவி விட்டிங்கன்னா அடுத்த செவ்வாய்க்கிழமை வரை வீட்டுக்குள்ளே அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு நீங்கள் அதே மாதிரி நீங்கள் செய்யலாம். அப்படி சில பேருக்கு வந்து தரையில் வெண்கடுகு இருக்கிறது சரிப்பட்டு வரலை அப்படின்னா சின்ன சின்ன கிண்ணத்தில் திறந்தபடி வெண்கடுகை போட்டு வீட்டோட மூலை முடுக்கில் நீங்கள் வைக்கலாம். ஒரு வாரம் கழித்து அந்த வெண்கடுகை ஒரு கவரில் கொட்டி குப்பை தொட்டியில் கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுடலாம். வெண்கடுகு இருக்கக்கூடிய இடத்துல எதிர்மறை சக்தி தங்காது. இது மட்டும் இல்லை, செவ்வாய் வெள்ளி வீட்டில் பூஜை செய்யும்பொழுது சாம்பிராணி தூபத்தில் இந்த வெண்கடுகை கொஞ்சமாக போட்டு காட்டலாம். வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தியை விரட்டி அடிக்கும். திடீர்னு தீர்க்க முடியாத பிரச்சனை வீட்டுக்குள்ளே வரும்போது இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால நிச்சயமாக அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுவதற்கு ஒரு வழியை கடவுள் காட்டி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, வெண்கடுகை எப்பொழுதும் யூஸ் பண்ணக்கூடாது. வாரத்தில் 1 முறை 2 முறை யூஸ் பண்ணுங்கள். ரெகுலராகவும் வெண்கடுகு யூஸ் பண்ணக்கூடாது. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இதை செய்யுங்க. வெண்கடுகு வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கெட்ட சக்திகளையும் விளக்கக்கூடியது. இப்போ தேய்பிறை அஷ்டமி செவ்வாய்க்கிழமை வருது இல்லையா? இதில் உங்களால் எது முடியுமோ அதை செய்து பாருங்கள். இல்லைங்க எங்களால் இது எதுவுமே செய்ய முடியாது, பரபரப்பாக நாங்கள் வேலைக்கு போயிட்டுருக்க நேரத்தில் இதெல்லாம் எங்களால் செய்ய முடியுமா, கோவிலுக்கு கூட போக முடியாத ஒரு சூழ்நிலையில் எங்கள் நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்க நீங்கள் கவலையே படாதீங்க. இதை யார் வேணாலும் செய்யலாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையானது தான், ஒன்றுமே இல்லை. காலையில், அதாவது அஷ்டமி தினம் உங்களுக்கு அன்றைய நாள் முழுவதும் இருக்குது. செவ்வாய்க்கிழமை காலையில் முருகப்பெருமானையும் பைரவரையும் மனதார நினச்சிக்கோங்க. உங்கள் குலதெய்வத்தையும் கண்டிப்பாக வேண்டிக்கோங்க. காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே செவ்வாய் உரை இருக்கும் இல்லையா, செவ்வாய்க்கிழமையில் அதில் எப்பொழுதுமே கல்லுப்பு குளியல் கொஞ்சமாக நீங்கள் குளிக்கிற தண்ணியில் கல்லுப்பு போட்டு குளிச்சுருங்க. குளிச்சுட்டு பூஜை அறையில் குலதெய்வத்தை நினைத்து ஒரு தீபம் ஏற்றி குலதெய்வம் பைரவர் முருகப்பெருமானை நல்லா வணங்கிக்கோங்க. காலையில் ஒரு தீபம் உங்களால் ஏற்ற முடிந்தாலும் சரி ஏற்றுங்க. அப்படி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், மனதார வேண்டிக்கோங்க. என் வீட்டில் உள்ள அனைத்து கஷ்டமும் தீரணும், கடன்கிறதே இருக்கக்கூடாது, நான் வாங்குகிற சம்பளம் எனக்கு கைக்கு இருக்கணும், தேவையில்லாத வீண் விரயம் வரக்கூடாது அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் கண்ணாடி பவுல்லையோ, சில்வர் யானை மட்டும் பயன்படுத்த வேணாம், பிளாஸ்டிக்கும் பயன்படுத்தாதீங்க. கண்ணாடி பவுலில் இல்லைன்னா ஒரு அகல் விளக்கு எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லையா, நீங்கள் எப்போதும் தீபம் ஏற்ற பயன்படுத்தின அகலை கூட நீங்கள் இதுக்கு பயன்படுத்திக்கலாம். சுத்தம் பண்ணிவிட்டு வெண்கடுகு அது முழுவதும் நிரப்பி அதில் ஒரு 4 மிளகு அதை மட்டும் வச்சு நீங்கள் நிலைவாசலில் ஒன்று, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 4 இடத்துல இந்த மாதிரி. எங்களால் அவ்வளோ வெண்கடுகுக்கு நாங்கள் எங்கேம்மா போகணுன்னா பரவாயில்லைங்க, நீங்கள் நிலைவாசலில் மட்டும் அதை வந்து நீங்கள் வைங்க. கொஞ்சமாக வெண்கடுகை உங்கள் வீட்டில் மூலை முடுக்கில் லைட்டாக தூவி விடுங்க. அது அப்படியே இருக்கட்டும் செவ்வாய்க்கிழமை வரைக்கும். இதுவே நம்ம வீட்டுக்கு பாதுகாப்பாக தான் இருக்கும். பைரவா, என்னால் கோயிலுக்கு வர முடியல, என்னால் இது செய்ய முடியல, மனதார நான் இதை வைக்கிறேன், என் வீட்டுக்கு எந்த திருஷ்டியும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நிலைவாசல் ஓரமாக அதை அப்படியே வெளியிலேயே அப்படியே வச்சுருங்க. கொஞ்சோண்டு வெண்கடுகை வீட்டில் மூலை முடுக்கில் தூவிடுங்க. அவ்வளோதான். இதை நீங்கள் வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வீட்டில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக விலகும். நம்ம வீட்டில் நம்ம பிடிச்சி ஆட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தினா அது கண்திருஷ்டியாக தான் இருக்கும். அந்த கண்திருஷ்டி நம்ம மேலே பட்டுட்டாலே நம்ம வாழ்க்கை சின்ன பின்னமாக ஆகிறது உறுதி. இதை நிறைய பேர் அதை அனுபவத்தில் உணர்ந்திருக்காங்க. அதனால தான் நம்ம சொல்கிறோம், கண்திருஷ்டி வராமல் இருக்கிறது நிறைய நம்ம வந்து பரிகாரங்கள்லாம் செஞ்சிட்ருக்கோம். ஆனால் தேய்பிறை அஷ்டமி தேதியில் இது போல் செய்வது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. இதை நீங்கள் செய்து பாருங்கள். வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் அன்றைய நாளில் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் வந்து அந்த மிளகு 27 எடுத்து சின்ன முடிச்சா சிகப்பு துணியில் கட்டி தீபம் ஏற்றலாம் பைரவருக்கு. அப்படி இல்லைன்னா பூசணிக்காய் கிடைச்சா கூட அந்த ஒரு தீபம் ஏற்றலாம். அதுவும் ரொம்ப விசேஷமானது. வாய்ப்பு இருந்தால் இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இல்லைன்னா இருந்த இடத்துலையே மனதார பைரவரை வணங்கிக்கோங்க. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். இப்போ சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் செய்து பாருங்கள்.
கடின உழைப்பு நேர்மையாக இருக்கும்பொழுது நம் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். இது போன்ற வழிபாடுகள் செய்யும்பொழுது இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலன்கள் கிடைக்கும். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேய்பிறை அஷ்டமி தேதி செவ்வாய்க்கிழமையில் வருது. ரொம்ப 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 விசேஷமானது. தவற விடாதீங்க, பயன்படுத்திக்கோங்க. நன்றி.